காசாவினுடைய சுகாதார அமைச்சகத்தினுடைய தகவல் பிரகாரம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. காசாவினுடைய சுகாதார விவகாரங்களுக்கான இயக்குனராக செயல்படக்கூடிய ஜெனரல் டாக்டர் முனீர் அல் பஷீர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய பகுதிகளை விட்டு வெளியேறுகிற போது பல இடங்களிலும் பூனை பொம்மைகள் என்கிற ஒரு வகையான புதிய பொம்மைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். பல இடங்களிலும் பொம்மைகள் விடப்பட்டிருக்கிறது. அந்த பொம்மைகள் புதிய பொம்மைகளாக இருக்கிறது. அந்த பொம்மைகளை யாராவது போய் எடுத்தாங்கன்னா, குழந்தைகள் ஆசைப்பட்டு பொம்மைன்னு போய் எடுக்கிறாங்க. எடுக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய கையிலேயே அந்த பொம்மை வெடிச்சு செதறுது. எனவே குழந்தைகளை நுட்பமாக கொள்ளும் விதமாக பொம்மைகள்ல பாம் ஃபிட் பண்ணப்பட்டு, குண்டுகள் ஃபிட் பண்ணப்பட்டு பொம்மைகள் பல இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. காசாவுக்குள்ள எங்கு நீங்கள் பொம்மைகளை கண்டாலும், புதிய வகை பொம்மைகளை கண்டாலும் குழந்தைகளை தொட விடாதீங்க, பாதுகாப்பு துறைக்கு சொல்லுங்க, உடனே பாதுகாப்பு தரப்பு வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க என்கிற அறிவிப்பை இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இப்படி எல்லாமா ஒரு அநியாயம் பண்ணுவாங்க? இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா? மனிதர்களுக்கு இப்படி யோசனை வருமா என்கிற கேள்வி அத்தனை பேருக்கும் எழுகிறதா இல்லையா? இஸ்ரேலி காட்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்புல்லாக்கள் நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேல்னா நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். லெபனானுடைய ஜனாதிபதி தடுமாறி கொண்டிருக்கிறார். ஏன்னா லெபனானுடைய ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் பண்ணுங்கன்றார். எல்லை மீறினாங்கன்னா தாக்குதல் நடத்துங்க அப்படின்றார். அதனால லெபனான் ஜனாதிபதி தடுமாறுகிறார் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹிஸ்புல்லாக்கள் நெருப்போடு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ரெண்டு அறிக்கையும் அவர் சொல்லியிருப்பதோடு சேர்த்து தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு மேலதிகமாக ஆயுதங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன என்கிற செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல், ஏற்கனவே 12 நாள் வார்ல ஈரானும் இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஈரான் மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிரான உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தியிருந்த நிலையில் மேலதிகமான புதிய பாலிஸ்டிக் வகையான ஏவுகணைகளை ஈரான் தயாரித்திருக்கிறது. குறிப்பாக இதற்கு ரஷ்யாவினுடைய, சீனாவினுடைய உதவி கிடைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 23வது நாளாக இருக்கிறது. ஆனாலும் காசாவுக்குள்ள தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் நிறுத்தவில்லை. தொடர்ந்து அவ்வப்போது அவர்கள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள். குறிப்பாக எல்லோ பார்டருக்கு வெளியில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளில் யுத்தத்தின் போது அழிக்கப்படாத கொஞ்சமாவது மீதி இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் கூட தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, தேடி தேடி வெடி வைத்து அழிக்கக்கூடிய வேலைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து செய்து வருகிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இந்த படத்தில் தெரிகிற இந்த எல்லோ பார்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த எல்லோ பார்டருக்கு வெளியில இருக்கிற பகுதிகள் எல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. குறிப்பாக கான் யூனிஸினுடைய பாதிக்கு மேற்பட்ட பகுதிகளை அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய வீடுகள் தான் தற்போது மீதம் இருக்காமல் மொத்தமாக அழிக்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு இன்றைக்கு 3 விவகாரங்களை சுட்டிக்காட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் முதலாவதாக அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, லெபனான் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் மொத்தமாக நமக்கு அச்சுறுத்தலாக இல்லாமல் மாறிவிட்டார்கள் என்கிற நிலையை எடுக்க முடியவில்லை. அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, தேவையான வளங்கள் இருக்கிறது, பலங்கள் இருக்கிறது. எனவே அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாகவே இருப்பார்கள். அவர்களை அடக்குகிற வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இரண்டாவதாக, இஸ்ரேலோடு தொடர்ந்து சண்டையிட்டு வந்த செங்கடல்ல முழுவதுமாக ஒரு கடலையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை செய்து வரக்கூடிய அன்சாருல்லா படைப்பிரிவு, ஹூத்திகளுடைய படைப்பிரிவு, இவர்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள். எனவே இவர்களை அடக்குகிற வேலையையும் நம்ம உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவதாக, கான் யூனிஸ் மற்றும்
ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கீழே பங்கர்ல முழுவதுமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கிறார்கள். எனவே அவர்களை அழிக்கிற வேலையையும் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய பகுதிகள் மீது அந்த எல்லோ பார்டருக்கு உள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்சி இருக்கிறது. அதுக்கு வெளிப்பகுதியில் தரைக்கு மேலே இஸ்ரேல் நிற்கிறாங்க. ஆனால் தரைக்கு கீழே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய படைப்பிரிவுகள் பங்கர்களுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த மூன்றையும் குறிப்பிட்டு இவர்களை அழிக்கிற வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறார். இதில் இருந்து அவர்கள் பணைய கைதிகளை மீட்டெடுத்ததற்கு பிறகு பாடிகள் பிணங்களையும் எடுத்ததற்கு பிறகு உச்சமான ஒரு யுத்தத்தை மீண்டும் நடத்தக்கூடும் என்கிற அச்சமான ஒரு சூழ்நிலை காசா மக்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து இடம்பெற்று வருவதை அவர்களுடைய அந்த அச்சத்தை வெளிப்படுத்துவதை அல் ஜசீராவினுடைய நேரடி ஒளிபரப்புகளில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவினுடைய சுகாதார அமைச்சகத்தினுடைய தகவல் பிரகாரம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. காசாவினுடைய சுகாதார விவகாரங்களுக்கான இயக்குனராக செயல்படக்கூடிய ஜெனரல் டாக்டர் முனீர் அல் பஷர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய பகுதிகளை விட்டு வெளியேறுகிற போது பல இடங்களிலும் பூனை பொம்மைகள் என்கிற ஒரு வகையான புதிய பொம்மைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். பல இடங்களிலும் பொம்மைகள் விடப்பட்டிருக்கிறது. அந்த பொம்மைகள் புதிய பொம்மைகளாக இருக்கிறது. அந்த பொம்மைகளை யாராவது போய் எடுத்தாங்கன்னா, குழந்தைகள் ஆசைப்பட்டு பொம்மைன்ட்டு போய் எடுக்கிறாங்க. எடுக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய கையிலேயே அந்த பொம்மை வெடிச்சு செதறுது. எனவே குழந்தைகளை நுட்பமாக கொள்ளும் விதமாக பொம்மைகள்ல பாம் ஃபிட் பண்ணப்பட்டு, குண்டுகள் ஃபிட் பண்ணப்பட்டு பொம்மைகள் பல இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது காசாவுக்குள்ள. எங்கு நீங்கள் பொம்மைகளை கண்டாலும், புதிய வகை பொம்மைகளை கண்டாலும் குழந்தைகளை தொட விடாதீங்க, பாதுகாப்பு துறைக்கு சொல்லுங்க, உடனே பாதுகாப்பு தரப்பு வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க என்கிற அறிவிப்பை இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாமா ஒரு அநியாயம் பண்ணுவாங்க? இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா? மனிதர்களுக்கு இப்படி யோசனை வருமா என்கிற கேள்வி அத்தனை பேருக்கும் எழுகிறதா இல்லையா? அவங்க மனுஷங்களா இருந்தா தான் நம்ம அப்படி யோசிக்கணும். ஏன்னா மிருக குணம் கொண்டவர்களாக இருக்கிற காரணத்தினால யுத்தம் முடிஞ்சிருச்சு, ஒரு சமாதான நிலை வந்திருக்கிறது. சமாதானமாக இருக்கிற நிலையிலேயும் குழந்தைகளை கொள்வதற்காக இப்படியான ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளை இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஊடக அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, காசாவுக்குள்ள ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் கால்வாசிக்கும் குறைவான லாரிகள் மாத்திரம்தான் உணவுகளை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைகின்றன. ஒரு நாளைக்கு குறைந்தது 600 லாரிகள் உள்ள வரணும் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் 150க்கும் குறைவான லாரிகள் மாத்திரமே உணவுகளை எடுத்துக்கொண்டு வருகின்றன. எனவே ஒப்பந்தப்படி செயல்படுவதற்கு நடுவர்களாக, மத்தியஸ்தர்களாக செயல்படக்கூடிய கத்தர், ஈஜிப்ட், துருக்கி, அதே போன்ற அமெரிக்கா ஆகிய நாடுகள் உடனடியாக இதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அங்கிருக்கக்கூடிய உள்ள வரக்கூடிய லாரிகளுடைய உணவுகளை திருடுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா வெளிப்படையாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் முன்வைத்திருந்தார்கள். அந்த குற்றச்சாட்டை முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நாங்கள் உணவுகளை திருடுகிறோம் என்கிற குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன்வைத்தாங்க. அதுவும் பொய்யான குற்றச்சாட்டு என்பது பிற்பட்ட நாட்களில் அமெரிக்க ஊடகங்களாலேயே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாஷிங்டன் டைம்ஸ் எல்லாம் களமிறங்கி ஆர்டிக்கலை எழுதினாங்க, வெளிப்படையாகவே பேசினாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த உணவுகளையும் திருடல, அது யாசர் அபு ஷபாப் என்கிற இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒருவனுடைய குழு தான் இந்த காரியங்களை செய்கிறது என்று. அதே மாதிரி இப்பொழுதும் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்வதாக கூறி இஸ்ரேலை பாதுகாக்கிற வேலையை அமெரிக்கா செய்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய காசா அதிகாரிகள் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் எல்லோ பார்டரை தாண்டி இங்க இருக்கக்கூடிய எல்லோ பார்டர் பக்கம் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செஞ்சிலுவை சங்கத்தோடு இணைந்து எல்லோ பார்டரை தாண்டி இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளுக்கு செல்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இஸ்ரேலும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அதுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த ஒரு சில உறுப்பினர்கள் போவாங்க. அதே மாதிரி செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்தவர்கள் செல்வார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வளமை போன்று அவர்களுடைய முகம் மறைத்து அவர்களுடைய ஆடையோட அவங்களுடைய யூனிஃபார்மோட தான் உள்ள போவாங்க. உள்ள போய் அங்க எந்த பகுதிகளில் எல்லாம் இஸ்ரேலுடைய பிணங்கள் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த இடங்களை எல்லாம் தோண்டி பாடிகளை எடுத்து செஞ்சிலுவை சங்கத்தினூடாக இஸ்ரேலிடத்தில் ஒப்படைக்கிற வேலையை செய்வார்கள்
நுழைகிறார்கள் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க, செஞ்சிலுவை சங்கமும் சொல்லியிருக்கிறது, இஸ்ரேலும் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு மாலையாகும் போது இஸ்ரேலுடைய இராணுவத்திடத்தில் மேலதிகமாக ஒருவனுடைய பாடிய ஒரு பிணத்தையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செஞ்சிலுவை சங்கத்தினூடாக ஒப்படைக்கும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே எலோ பார்டரை தாண்டி இஸ்ரேலுடைய போர்சஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போர்சஸ் நுழைகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்படைக்கக்கூடிய பாடி இவனுக்குரிய பாடி தான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து கைப்பற்றி கொண்டு வந்த பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டு வந்தவங்கள்ல பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிக்கான இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தளபதி இவன் தான். இவரையும் அரஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனா இந்த யுத்த நேரத்தில் இஸ்ரேல் போட்ட குண்டுகள்லேயே இஸ்ரேலுடைய காசா பகுதிக்கு பொறுப்பான தளபதி கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகள்ல இந்த இவருடைய பிரிகேடியர் ஜெனரல் அசாஃப் ஹாமி என்கிறவன் தான் இவனுடைய பெயர். அவனுடைய உடல் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் இஸ்ரேலிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு ஒரு பாடி ஒப்படைக்கிறாங்க. அது இஸ்ரேலுடைய காசா பகுதிக்கு பொறுப்பான படைப்பிரிவினுடைய தளபதியினுடைய பாடி உடல் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் அக்டோபர் மாதம் கடந்த மாதம் மாத்திரம் கிட்டத்தட்ட 10,849 குடியேறிகள் பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அபகரிக்கக்கூடியவர்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து பாரிய அநியாயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய தொழுகை நேரத்தில் துன்பங்களை இழைத்திருக்கிறார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சேதங்களை விளைவித்திருக்கிறார்கள் என்கிற பதிவுகளை அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அல் ஜசீரா தொடர்ந்து அக்ஸாவில் நடக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அநியாயங்களை பதிவு செஞ்சு வர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. யூதர்களுடைய விடுமுறை நாளாக இருக்கக்கூடிய கடந்த 5 நாட்களில் மாத்திரம் 7,119 பேர் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இஸ்லாமியருடைய தொழுகை பகுதிக்கு சென்று அநியாயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய புனிதத்தை கெடுப்பதற்காக இஸ்ரேல் தொடர்ந்து செய்யக்கூடிய வரம்பு மீறிய செயல்பாடுகள் என்பதை நம்ம கவனிக்க முடிகிறது. யுத்த காலத்திலையும் பண்றாங்க, யுத்தம் இல்லாத காலத்திலையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள வந்து அவங்க அநியாயம் செய்யறதை நம்ம தொடர்ந்து கவனிக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, காசாவுக்குள்ள ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் ஊடாக பன்னாட்டு படைகள் நுழைவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. காசாவுக்குள்ள சர்வதேச படை வரப்போகிறதா அல்லது ஐநாவினுடைய அமைதிப்படை வரப்போகிறதா என்கிற ஒரு சர்ச்சை இருக்கிறது. அதுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஐநாவினுடைய அமைதிப்படை தான் வரணும்ங்கிறாங்க. ஏன்னா அது துருக்கியினுடைய படையினர் நிறைய வருவாங்கங்கிறதுனால. இதே நேரத்தில் அமெரிக்கா வந்து சர்வதேச படை தான் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த சர்வதேச படையில இந்தோனேஷியா, ஈஜிப்ட், UAE ஆகிய நாடுகள் தான் இதுவரைக்கும் படைகளை அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். துருக்கி, கத்தருடைய படைகள் உள்ள வரக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜோர்டான் எங்களுடைய படையை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழல்ல நேற்றைய தினம் ஜெர்மனும் ஜோர்டானும் சேர்ந்து முன்வைத்த ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டா, காசாவுக்குள்ள வரக்கூடிய படைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய படையாக அது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த படைப்பிரிவு பன்னாட்டு படைப்பிரிவு சர்வதேச படைப்பிரிவாக இருக்கிற போது அவர்கள் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதி பெற்ற படைப்பிரிவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்காக அதெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த இஸ்ரேலுடைய கோல்மால்களுக்குள்ள சிக்கிறக்கூடாது, இஸ்ரேல்காரன் எதையாவது ஒன்று பண்ணுவான், எனவே செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதியோட வந்தா நேரடியாக செக்யூரிட்டி கவுன்சில் தலையிட வேண்டி வந்துடும், அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும்ங்கிறதுனால தான் ஜோர்டான் அதை தெளிவாகவே அதை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலையீட்டோடு பன்னாட்டு படைகள் சர்வதேச படைகள் உள்ள நுழையக்கூடாது. இவ்வளவு நாளா சர்வதேச படை வரணும்னாங்க, ஐநாவினுடைய அமைதியாக்கும் படை வரக்கூடாதுன்னாங்க. ஏன்னா ஐநாவினுடைய அமைதியாக்கும் படை வந்துச்சுன்னு சொன்னா அதுக்குள்ள டர்க்கியினுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய இருப்பாங்கிறதுனால அது வேணாம்னாங்க. இப்ப சர்வதேச படை வரலாம், ஆனா அவர்கள் எப்படி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதியோட வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இவங்களோட கூத்த காட்ட முடியாது. ஐநாவினுடைய பீஸ் போர்சஸ் கூட இவங்க தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா இப்படி செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதியோட வந்துட்டாங்கன்னா உலக நாடுகள் பலவற்றுக்கும் எதிராக இஸ்ரேல் திரும்பி நின்றதாக கூறி அவர்களுக்கு பெரிய சிக்கல் உண்டாகும்ங்கிறதுனால தான் அதுவும் முடியாது என்று சொல்கிறார்கள். எனவே காசாவுக்குள்ள வருகிற படை யாராக இருந்தாலும் ஒன்றோ ஐநாவினுடைய அமைதி காக்கும் படையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதி பெற்ற படையாக இருக்கிற போதுதான் அது காசாவுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே
நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இன்னைக்கு அவர் கொஞ்சம் ஓவராக பேசியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான அறிக்கைகளை விடுத்து வர்றாங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய அறிக்கை இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய உளவுத்துறை தகவல் பிரகாரம் ஹிஸ்புல்லாக்களுக்கு தேவையான மேலதிக ஏவுகணைகள் சிரியா வழியாக வந்து சேர்ந்திருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய ஏவுகணை பலத்தை மேலும் அதிகரித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஏவுகணை அவர்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து விட்டது என்று இஸ்ரேலுடைய உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலி காட்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்புல்லாக்கள் நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேல்னா நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். லெபனானுடைய ஜனாதிபதி தடுமாறி கொண்டிருக்கிறார். ஏன்னா லெபனானுடைய ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் பண்ணுங்கன்றாரு. எல்லை மீறினாங்கன்னா தாக்குதல் நடத்துங்க அப்படின்றாரு. அதனால லெபனான் ஜனாதிபதி தடுமாறுகிறார் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹிஸ்புல்லாக்கள் நெருப்போடு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ரெண்டு அறிக்கையும் அவர் சொல்லியிருப்பதோடு சேர்த்து தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு மேலதிகமான ஆயுதங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன என்கிற செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே 12 நாள் வார்ல ஈரானும் இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஈரான் மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிரான உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தியிருந்த நிலையில் மேலதிகமான புதிய பாலிஸ்டிக் வகையான ஏவுகணைகளை ஈரான் தயாரித்திருக்கிறது. குறிப்பாக இதற்கு ரஷ்யாவினுடைய சீனாவினுடைய உதவி கிடைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ரஷ்ய சீன உதவியோடு ஈரான் தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை துறையை வலுப்படுத்தி இருக்கிறது. மேலதிகமாக ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அவர்கள் தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு தான் தற்போது சிரியா வழியாக லெபனானுக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் வருதுன்னு சொல்லி சொன்னாலே அது ஈரான் வழியாகத்தான் அது வரும். ஆனால் ஈரான் வழியாக தெளிவாக வந்திருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலிய உளவுத்துறை இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எனவே லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு தயாராகிறார்கள் என்கிற செய்திகளை தான் பொதுவாக நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு யுத்தம் ஆரம்பிக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பாலஸ்தீனத்துக்குள்ள மீண்டும் இஸ்ரேல் பழைய மாதிரியே தாக்குதல்களை நடத்தினால் திடீரென லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலுக்கு வரக்கூடும். அதே நேரத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்பதில் ஹூத்திகள் மிக தெளிவான அறிவிப்போடு இருக்கிறார்கள். காசாவினுடைய யுத்த நிறுத்தம் எப்படி போகிறது என்பதை கவனித்துத்தான் நாங்கள் இஸ்ரேலுடனான தாக்குதல்களை நிறுத்துவோம் என்று ஹூத்திகள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே ஹூத்திகள் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்த முடியும். அதற்கான ஆயத்தங்களோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு நாம் முனைய வேண்டும். ஏன்னா இன்னும் அந்த யுத்தம் நிறுத்தம் வந்தாலும் அந்த அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படவில்லை. எனவே முடியுமானவர்கள் தொடர்ந்து குனூத்து நாசிலாவை இஸ்ரேலுக்கு எதிராக ஓதி வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.